வீட்டில் ஏன் யோசிக்கிற ஒரு வேலை போன வீக் வரல. கேமரா பண்ணி அழுதுட்டு இருந்தா அவளுக்கு ட்ரெஸ் அனுப்பலையோ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு நடந்த சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே கேட்கறது தாங்க, ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரொம்ப ரெக்வஸ்ட்டாக இந்த விஷயத்த கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதுக்காக தான். ஸோ லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சின்ன சின்ன அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம சேனலில் போட்டுருவோம். சரி, நைட் என்ன நடக்குது? வியானா அழுதுகிட்டே வந்து சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டில் எனக்கு ட்ரெஸ்ஸே அனுப்பலன்னு சொல்கிறாங்க. இதே விஷயத்த கலையரசன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொன்னான். ஆக்சுவலா கலையரசன் ஒய்ஃபு கூட சேர்ந்துட்டான், திரும்பி ஒய்ஃபு கூட சேர்ந்து தான் பிக் பாஸ் ஹவுஸுக்கே வந்திருக்கான்ற மாதிரி முதல்ல இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, இவனுக்கு ட்ரெஸ்ஸே அனுப்பல போல. வீக்லி வந்து சொந்தக்காரங்களோ இல்ல ஃபேமிலியோ வந்து ட்ரெஸ் அனுப்புவாங்க. அப்படி கலையரசனுக்கு ட்ரெஸ் வராம இருந்திருக்கு. எனக்கு அப்பயே டவுட் வந்தது, ஒய்ஃப் திரும்பி என்கிட்ட கோவப்பட்டுட்டா, என்கிட்ட பேசாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு நான் ட்ரெஸ் வராத போதே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கலையரசன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேட்டி தந்தான். இப்ப வியானா விஷயத்திலையும் அதுதான் நடக்குது. பேரண்ட்ஸ் இவங்களுக்கு ட்ரெஸ் அனுப்பாம இருக்காங்க, பேரண்ட்ஸ் என் மேல செம கோவத்துல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த வியானா புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு சுபிக்ஷா இருக்காங்கல்ல, நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கிற? அப்படிலாம் இருக்காது, உனக்கு போன வாரமே சேர்த்து நிறைய ட்ரெஸ் அனுப்பிட்டாங்கல்ல, அதனால அனுப்பாம இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் இவங்களை ஆறுதல் படுத்துறாங்க. ஆனா சுபிக்ஷாக்கும் எதுக்காக ட்ரெஸ் அனுப்பலன்றது புரிஞ்சிருது. அதுக்கு வியானா என்ன சொல்றாங்கன்னா, போன வாரமும் அனுப்பல, முந்தின வாரம் தான் அனுப்புனாங்க, இன்னும் ட்ரெஸ்ஸே அனுப்பாம இருக்காங்க, எனக்கு கவலையா இருக்கு, இது வெளியே எப்படி போயிருக்கோம், வீட்டில் இருக்கவங்களாம் கோவப்படுவாங்களான்ற மாதிரி கவலையா இருக்குன்னு. ஏமா, பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் வீட்டில் கவலைப்படுவாங்க, அவங்க கவலைப்படுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. அதாவது இந்த பொண்ணு தெரிஞ்சே எஃப்ஜே கிட்ட எவ்வளவு லீல பண்ணுதுங்க. ஆனா என்னமோ ரொம்ப அப்ராவணி மாதிரியும், அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கேன், அதை வீட்டில் தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கு. அதாவது ஃபேமிலி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க போல, போற போக்கெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதனால ட்ரெஸ்ஸை ஒழுங்கா அனுப்பல போல. கலையரசனுக்கு நடந்த மாதிரியே தான் இந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத சபரி கவனிக்கிறாரு. என்ன பிரச்சனை, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கன்னு கேட்கும்போது, ட்ரெஸ் வரல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது. ஓஹோ, ட்ரெஸ் வரலன்னு அழுதுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு அங்க இருக்க சுபிக்ஷா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ் வரலன்னு இவ அழல, ஆக்சுவலா இங்க நடக்குதுல்ல அந்த விஷயம்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டை சேர்ந்தவங்க கொஞ்சம் கோபமா இருக்காங்க, அதனால தான் ட்ரெஸ் அனுப்பலன்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கா, அதனால தான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வியானாவோட மைண்ட் செட் என்னன்னு எனக்கு புரியலங்க. வியானா வந்து அந்த எஃப்ஜேவை விடவும் மாட்டாங்க, ஆக்சுவலா எஃப்ஜே விட்டு விலகியும் போக மாட்டாங்க. அதே சமயம் அவன் கட்டி பிடிக்கும் போது, அவன் டச் பண்ணும் போதெல்லாம் வந்து வீட்டில் பார்த்தா அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. வீட்டுக்கு பயப்படுறவங்க அப்படி அங்கே இருப்பாங்க, டக்குன்னு விலகி போயிட மாட்டாங்க. வீட்டை சேர்ந்தவங்க மேலே கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா விலகி போக மாட்டாங்க. இந்த பொண்ணு அப்படியே பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்கு. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் வியானாவை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக திட்டினா டிஆர்பி எகிரும்ல, அதுக்காக கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதையும் சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.